ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்துக்கலாம். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரியும். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்திங்கன்னா மாலினி. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தான். நடுத்தரமான குடும்பம் தான். நான் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வரக்கூடிய ஒரு 10,000 சம்பளத்தை வச்சு தான் நான், எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என்னோடய தம்பி 3 பேருமே போயிட்டு இருந்துச்சு. அம்மாவும் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு 2 வீடுங்களில், ஒருத்தவங்க டாக்டர் வீட்லேயும் சரி, ஒருத்தர் வக்கீலாக இருக்கார். அவர் வீட்டில் 2 பேர் வீட்லேயும் பாத்திரம் வளர்க்குறது இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மூலயமா மாதம் ஒரு 7,000 8,000 வரும். இது மூலயமா தான் வாடகை கொடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஓரளவு மிச்சப்படுத்தி, எனக்கும் நகை சேர்க்குறதுக்கு மிச்சப்படுத்தி ஏதோ ஓரளவு போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதையும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம கொண்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியும். அதை தாண்டி நமக்கு இது சரி அது சரி அப்படிங்கிறத நம்ம எதுவும் சொல்கிற மாதிரியான இப்போ ஒரு நிலமையில இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியமாக ஒரு தெரிஞ்ச விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன இது யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த நேரத்தில் நம்மளால் இது சரியா அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியாது. யோசித்தோனாலும் நம்ம பல குழப்பத்துக்கு நம்ம இது ஆளாகிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யோசிக்காமல் எந்த விஷயத்தாக இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இதுக்கும் அதுக்கும் சேர்த்து நம்ம இது பண்ண முடியதில்லை. நமக்கு எதெல்லாம் கரெக்டுன்னு தோணுதோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இது சரி அது சரின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்காமல், எதையுமே சரியாக வருதுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இது பண்ணோம்னாலே நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் போட்டு நீங்கள் ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோட எதாக இருந்தாலும் கையாண்டோன்னா தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் பண்ண முடியும். நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம கையாண்டோன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கையோடு எந்த விஷயத்தையாக இருந்தாலும் நம்ம கையாளணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துலையே ஒரு ஒரு சார் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். எனக்கு ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியெலாம் பற்றி தெரியும். எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தான். அவருக்கு ஒரு அண்ணன் கல்யாணம் ஆகிட்டு இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவங்க அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்படி இருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே எனக்கு திடீர்னு அவர் என்னை விரும்புகிறேன்னு சொன்னது என்னால் சில பேர் ஏமாத்துறதுக்கு, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகனாச்சும் இது பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் வறுமையை பயன்படுத்திக்கிறதுக்காக பார்ப்பாங்கங்கிறதுனால நான் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் வரைக்குமே அவரை பற்றி நான் இது பண்ண முடியாமல் தான் இருந்தேன். எதுவும் சொல்லாமல் பண்ணாமல் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக தான் எனக்கு கொஞ்சம் அவர் ரொம்ப கேரிங்காக இருக்கிறது, எல்லா விஷயத்துலேயும் நம்ம மேலே ரொம்பவும் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் ஓரளவு நார்மலாக பழகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இவர் நமக்கானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என் அம்மாகிட்ட தான் நான் முதல்ல சொன்னேன். ஏன்னா நம்ம எடுத்தோடனே நம்ம விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறதோட, இது மாதிரி ஒருத்தர் விரும்புகிறேன்னு சொல்கிறாருமா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு, நல்ல ஃபேமிலி தான், நல்ல குடும்பம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பையனும் நல்ல பையன் தான் சொல்கிறாங்க, அந்த பையனை வர சொல்லி நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் உண்மையிலே விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அம்மாக்கிட்ட பேசுனீங்கன்னா கரெக்டாக எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் நான் பேசுகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத எதுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் மறுநாள் எனக்காக எங்கள் ஃபேமிலிக்கு வந்தார். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அம்மாக்கிட்ட அவர் எப்படி பேசுகிறாரோ, அம்மாவுக்கு பிடிச்சா தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் அவர் அவங்க வாழ்க்கையில் இது பண்ணது, நிறைய கஷ்டங்களை சந்தித்தவங்க. அதனால் நம்ம பொண்ணும் இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். பொறுமையாக பார்ப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும்,
எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கடவுள் விட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு இந்த நேரத்துலேயும்.